கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி 2 வசனங்கள். முதலாவதாக எபிரேயனுடைய புத்தகம், அதனுடைய 13வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. இரண்டாவதாக 1 பேதுருவினுடைய புத்தகம் 4வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்திலே இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 வசனங்களையும் வைத்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். முதலாவதாக இந்த 2 வசனங்களும் ஒரு காரியத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் உபசரிக்க வேண்டும் என்பது. ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்களை உபசரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு வகையிலே மற்றவர்களை உபசரிப்பதை நமக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளையாக, ஒரு பொறுப்பாக நாம் அதை நினைத்து நாம் அதிலே செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், மற்றவர்களை நாம் உபசரிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக, நற்கிரியைகளிலே ஒரு பகுதியாக மற்றவர்களை உபசரிப்பதையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எந்த வகையிலே வேண்டுமானாலும் இருக்கலாம். சரீர பிரகாரமாக ஒருவரை கூப்பிட்டு நாம் அவர்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக, அல்லது அவர்களுக்கு தங்க இடம் கொடுப்பதன் மூலமாக, எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஹாஸ்பிட்டாலிட்டி, இதை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக, இது எதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், நான் சொன்னது போல கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக அது இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்திலே மிஷனரிகள் எல்லாருமே கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எடுத்த உடனே சுவிசேஷத்தை மாத்திரமே அவர்கள் பிரசங்கிக்க கூடியவர்களாக இல்லை. அதுக்கு பதிலாக அநேக நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தாங்க, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு படிக்க அவர்கள் கொடுத்தாங்க, இடம் இல்லாதவர்களுக்கு இடம் கொடுத்து தங்க வைத்தார்கள். இப்படி அவர்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறதுனாலே அல்லது அவர்களை உபசரிப்பதனாலே அவர்களாலே கிறிஸ்துவனுடைய அன்பை செயல்பாட்டின் மூலமாக அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது வசதியாக இருந்தது. அப்போ நாமும் மற்றவர்களை உபசரிக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அங்கமாக அது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அதுவும் ஒரு வகையிலே நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதற்கு உபயோகம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சரியா? மூன்றாவதாக, நாம் யாரை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்நியரை நாம் உபசரிக்க வேண்டும். ஆப்வியஸ்லி நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் உபசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளையும் நாம் உபசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசிகளை நாம் உபசரிப்பதனாலே அவர்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியமானது நமக்கு வரும். அவர்களோடு கூட நாம் நம்மளுடைய இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய நிலைமையில அது இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாம் விசுவாசிகளோடு கூட நாம் அதிகமாக அவர்களை நாம் உபசரிக்கும் பொழுது, அவர்கள் நம்மளுடைய வீட்டிலே வந்து பழகும் பொழுது ஒரு நல்ல ஐக்கியத்தினுடைய அந்த பாண்டிங், அந்த ஐக்கியமானது மிகவும் அதிகமாக வளர்கிறதற்கு அது உபயோகம் உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்பு இன்னும் அதிகமாய் பெருகும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சரி, அந்நியரை உபசரிப்பதனாலே நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் அவர்களிடத்திலே காண்பிக்கிறதற்கு அது உபயோகம் உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சரியா? சரி, எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நாம் முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், உபசரிப்பு என்று வரும்பொழுது அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அது நம்முடைய வேலை இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை நாம் ஒரு வேலையாக கருதாதபடிக்கு, உபசரிப்பது என்னுடைய பொறுப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பா இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கும் பொழுதுதான் நாம் மனதிலே எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் நம்மால் உபசரிக்க முடியும். மனசுல ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்வது அது முழுமை அடையாது, பரிபூர்ணமாக இருக்காது. அப்போ நாம் மற்றவர்களை உபசரிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். உண்மையான சந்தோஷமும் அன்போடு கூட நாம் அவர்களை உபசரிக்க வேண்டும். அதுவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த விதமான சிந்தனையும், தவறான சிந்தனையோ அல்லது முறுமுறுப்பான சிந்தனை, இதை நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற அந்த சலிப்பு தன்மையோடு கூட நாம் அவர்களை உபசரிக்க கூடாது என்பதையும் இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். கடைசியாக நாம் இங்க வாசிக்கிறோம், நாம் அறியாதவர்களுக்கு உபசரிப்பதினாலே, ஓகேவா, குறிப்பாக அந்நியர்களை நாம் உபசரிப்பதினாலே என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறதாம், சில நேரங்களிலே தேவ தூதர்களையும் சிலர் அந்த மாதிரி அறியாமல் உபசரித்தது உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது இட் கிவ்ஸ் a divine connection. இன்னொரு ஒரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய ஆசீர்வாதம் எந்த வகையிலே நம்மை தேடி வருகிறது என்பது நமக்கு தெரியாது. நாம் செய்ய போகிற எந்த செயல்பாட்டின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் அல்லது அவர் நமக்கு நன்மையான காரியங்களை கொண்டு வர போகிறார் என்பது
நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்நியரை உபசரிப்பதனாலே இது நடக்க இயலும். ஆகையாலே அவர்களை நீங்கள் உபசரிங்கள் என்று சொல்லி வேதாகம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய எல்லாரையும் அவர்களோடு கூட நாம் அன்பாக பழகுகிறோம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் இல்லையா? அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அவர்களை உபசரிக்கவும் நாம் கற்றுக்கொள்வோம். ஒருவேளை நாம் உபசரித்தால் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு காட்டி அவர்களை நாம் உபசரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.